Hi students, this is tirumalamaths YouTube channel, 10th standard full mark series, 10th economics 2 marks question and answers with detailed explanation video in Tamil. நான் தமிழ்ல வந்து உங்களுக்கு previous year question paper 5 question paper March 2023, June 2023, July 2022, May 2022 and September 2021 ல இருக்கிற 2 mark questionsல டீடைலா நம்ம அதோட ஆன்சர்ஸும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வீடியோ வித்வுட் ஸ்கிப்பிங். பிஃபோர் தட், please subscribe to tirumalamaths YouTube channel and forward to your friends also about this channel. Let us go to the video. So the next one is economics. முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So this is the motive that you have to keep it in your mind. So முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றின்ற இலக்கை நீங்கள் அடைய முடியும் my dear friends. ஸோ முயற்சி ப்ளஸ் பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டாதான் உங்களுக்கு வெற்றின்ற கனி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த தேர்வு என் வாழ்க்கையில் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். ஸோ மேக் எ ஹேபிட் டு திங்க் தட் எவ்ரி எக்ஸாம் வில் பி த பெஸ்ட் எக்ஸாம் ஆஃப் யுவர் லைஃப்னு நீங்கள் திங்க் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதணும். திஸ் இஸ் வாட் மை கோட் இஸ். யூஸ்வலி ஐ யூஸ் டு டெல் யூ, whenever you write a test or exam, that is the best one that you are planning to write in your future for your career also, and your journey towards your dream has just begun. So please make note of this, and the one which you have to score a very good marks, this is the way that you have to apply. So let us go to the questions. Chapter 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gross domestic product and its growth and introduction. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கேள்விகள் இருக்கு my dear children. ஸோ ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு 11 கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க 5 லெசன்ஸில். அதோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும். ஸோ தட் யூ ஹேவ் டு சி த எண்ட் ஆஃப் த வீடியோ. யூ வில் பி ஏபிள் டு நோ how the question is asked and how many questions are there asked in the பர்டிகுலர் சாப்டர். ஸோ எந்தெந்த சாப்டரில் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கேள்விகள் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது நம்ம கடைசியாக வீடியோ கடைசியில் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி அதை புரிய வைக்கிறன்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது மே 2022 இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது முதல் பாடத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இதோட மீனிங் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதில் ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத், அதாவது பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தை எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது பொருளாதாரத்தில் நம்ம வளர்ச்சி விட்டுருக்குன்றத ஸ்டடி பண்ணுறது ஒன்று. தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா உங்களுக்கு பணம் மதிப்பு வந்து உங்களுக்கு பணவீக்கம் பணம் பெருக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்ஃப்ளேஷன்ஸ் எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறோன்றதை பற்றி தான் கொண்டு வரது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு லைக் யூஎஸ்ஏ அண்ட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற டெவலப்டு கண்ட்ரீஸில் விட நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது தான் we will be able to get this gross domestic product. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிடிபி இஸ் நத்திங் பட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் வந்து நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை வந்து நிர்ணயம் செய்கிறது, அல்ல என்ன மாதிரி லெவலில் நம்ம இருக்கோன்றதை அனலைஸ் பண்ணுறது. ஸோ எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், நீங்கள் வாங்குவதற்கான தன்மை உள்ள பவர் எவ்வளோ இருக்குன்றதை எஸ்டிமேட் பண்ணுறது. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கான தகுதியை நிர்ணயிப்பதற்காக கூறப்படுகிறது. தென் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டார்னால் உங்களுக்கு தெரியும், வந்து இப்போ வந்து பிஎஸ்என்எல், அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் விச் இஸ் சர்விங் ஃபார் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஃபார் த கவர்மெண்ட். இட் இஸ் குவாசி கவர்மெண்ட் பட் இட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் கவர்மெண்ட். கைட் டு எக்கனாமிக் பிளானிங். கைட் டு எக்கனாமிக் பிளானிங்னா பொருளாதாரத்துக்கான அடிப்படை தேவைகளை பிளான் செய்து அதற்கு வழிவகைகள் கூறுவது தான் கைட் டு எக்கனாமிக் பிளானிங். ஸோ இதில் உங்களுக்கு மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது சில்ட்ரன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் சில்ட்ரன். மை டியர் சில்ட்ரன், அட்லீஸ்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்,
problems of inflation and deflation, comparison with developed countries of the world, estimate the purchasing power, public sector, guide to economic planning. So இதை எழுதுனீங்கன்னா definitely you will be able to get 2 marks, my dear children. Let us go to the second question. So in the second question, first chapterல பார்த்தீங்கன்னா they have asked in April 2023. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து importance. இது என்ன மீனிங்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்னன்னா இஸ் த டோட்டல் வேல்யூ. நல்லா கவனிங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா அதுக்கு முன்னாடி சம் கொஷனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து பொருளை டோட்டல் நீங்கள் ஒரு பொருளை தயாரித்து அவுட்புட் கொடுக்குறீங்க, அதோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த பொருட்கள் தயாரிக்கும் அதற்கான சர்வீஸ்களை எல்லாமே கணக்கில் எடுக்கணும். டோட்டல் வேல்யூ ஆஃப் த அவுட்புட். அவுட்புட்னா நீங்கள் ரிசல்ட் லாஸ்ட்டாக ஒரு பொருள் நீங்கள் தயாரித்து வெளியே கொண்டு வரீங்களா, அதோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced by the factors of production. நல்லா கவனிங்க, factors of production within the geographical boundaries of the country. நம்ம நாட்டுக்குள்ளேயே அந்த பொருளை அதை தயாரித்து நம்ம நாட்டுக்குள்ளேயே சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் gross domestic product. I once again repeat, gross domestic product is nothing but GDP is the total value of the output of goods and services which is produced by the factors of production within the geographical boundaries of the country. So next one is write some name of the nutrition programs in Tamil Nadu. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021ல கேட்டிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2021, மே 2022, ஜூலை 2023, 3 times 3 முறை இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. அவுட் ஆஃப் எவ்வளோ 5 பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் 5 டைம்ஸில் வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கேள்வி. ஸோ அதனால் நீங்கள் இதை படிக்கிறதுக்கான பிளான் பண்ணணும். ஸோ எப்படின்னா என்ன சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன கவர்மெண்ட்ஸ் என்னென்ன தமிழ்நாட்டில் பண்ணாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க. தென் பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம். அப்போ தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க. தென் மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ இந்த 4மே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம் PMGYS, and தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் அண்ட் மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ இது 4ம் வந்து நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை கேட்டிருக்காங்க, 5 தடவையில். ஸோ லெட் அஸ் கோ டு த 4th கொஷின். திஸ் இஸ் இன் த சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல இருக்க அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேசிக் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. இது ஜூலை 2022ல கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். என்னென்ன காம்பனன்ட்ஸு ஃபுட் செக்யூரிட்டினா ஃபுட்டும் அதோட உங்களுக்கு நியூட்ரிஷனும் வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டு, அவைலபிலிட்டி இருக்கிறது. அக்சஸ் டு ஃபுட், நீங்கள் அதை அக்சஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் அந்த தேவைகளை வாங்கி யூஸ் பண்ணுறது. அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட், அதை நம்மளோட அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், அக்சஸ் டு ஃபுட்னா ஈஸியாக கிடைக்கிற தன்மை. அப்சர்ப்ஷன், அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு tirumalamaths யூடியூப் சேனல். ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் சேனல். லெட் அஸ் கோ டு த 5th கொஷின். வாட் இஸ் ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ்? செப்டம்பர் 2021ல கேட்டிருக்காங்க, சாப்டர் 4ல. ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் ரேட் இஸ் த ஒன் விச் த rate of taxation increases. அதாவது பாருங்க, rate of taxation increases as the tax base இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோக்ரஸிவ்னா என்னது, உங்களோட ப்ரோக்ரஸை பற்றி இது பண்ணுறது. ஸோ அப்போ ப்ரோக்ரஸ்னா என்னென்ன இது வேல்யூஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்றதை பார்க்குறது தான் ப்ரோக்ரஸ். ஸோ தட் மீன்ஸ் யுவர் டாக்ஸேஷன், ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் கெட்டிங் இன்க்ரீசஸ் as the tax base is also increases. In the case of progressive tax,
In the case of progressive tax, when income increases, the tax rate is also increases. When income increases, your tax rate is also getting increases. So இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. When the rate of taxation is increases, tax base increase ஆகும். அதே மாதிரி when your income increase ஆகும்போது உங்களோட tax ரேட்டும் increase ஆகும். இதுக்கு பேர் தான் progressive tax. நல்லா கவனிச்சுங்க. இந்த நெக்ஸ்ட் கேள்வி ஆறாவது fourth chapterல இருக்குது. Why do we pay tax to the government? We pay tax to the government because the government needs money to carry out many functions for the welfare of the people. ஏன் நம்ம பே பண்றோம்னா tax, government needs money. கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. எதுக்கு? To carry out many functions of the welfare of the people. அதாவது மணி கவர்மெண்ட்டுக்கு தேவை to carry out பல்வேறு துறைகளில் உள்ள மக்களுக்கு நல்வாழ்வு தருவதற்காக அது அந்த மாதிரி tax யூஸ் பண்றோம். ஸோ கவர்மெண்ட் நீட்ஸ் மணி டு கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர். மக்கள் நல்வாழ்வுக்காக அந்த பணத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ மணி கலெக்டட் ஆர் ஸ்பெண்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிலிட்ரி, scientific research. So expenditure on infrastructure, economic infrastructure, military, scientific research, இது மூணுத்துலேயும் வந்து அவங்க இந்த நம்மளுடைய பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, நீங்கள் இதுவும் எழுதலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, எஜுகேஷனுக்கு செலவு செய்கிறாங்க கவர்மெண்ட். அது இல்லாத சானிடேஷன், கிளீனிங் பர்பஸுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட். பை பேயிங், when we pay the tax, that tax will be used in many functions for the welfare of the people. நல்ல ஞாபகம், welfare of the people, many functions in the welfare of the people. Let us go to the next question. What is proportionate tax? Proportionate tax na என்னன்னா tax levied on goods and services in a fixed portion is known as proportionate tax. அதாவது டேக்ஸை வந்து லெவி பண்ணுறாங்க எப்போன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்களை அதோட உற்பத்தியும் ஒரு ஃபிக்ஸட் போர்ஷனாக எடுத்து இது பண்ணுறதுக்கு பேர் ஒரு ஃபிக்ஸட் போர்ஷனாக இருந்தது தான் அது ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸு. ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் இன்கம். அதாவது இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக டேக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் ப்ரொப்போர்ஷனாக டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அதாவது 5 லட்சம் வாங்குறவங்களுக்கு ஒரே விதமான டேக்ஸ் பே பண்ணுவாங்க, 6 லட்சம் வாங்குறவங்க எல்லாருமே ஒரே டேக்ஸ். அதுதான் பேர் தான் சேம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் தேர் இன்கம்ஸ். ஸோ டேக்ஸ் லிவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன் அ ஃபிக்ஸட் போர்ஷன் இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். All taxpayers contribute the same proportion of their incomes. Next one, write short note on goods and services. Goods and services is nothing but it is called as GST. GST is one of the indirect taxes. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அது GSTக்கு பேர் என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ். இது வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டில் 29th of March 2017. இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலே போதும். 29 மார்ச் 2017. எஃபெக்ட் வந்து ஜூலை 2017 வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜூலை 2017. the motto is, அவங்களோட மோட்டோ என்ன, கவர்மெண்ட் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ். ஸோ ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட், அடுத்தது ஒன் டேக்ஸ். இது மூணுமே ஒன்னாக இருக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்டு அதை இது பண்ணாங்க ஜிஎஸ்டியை. ஸோ ஜிஎஸ்டி இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது வந்து 29th March 2017. ஆக்ட் வந்து 1st July 2017. அண்ட் த மோட்டோ இஸ் தட் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ். So let us go to the 9th question, chapter 4. What is corporate tax? So it is asked in May 2022. This tax is levied on companies that exist as separate entities from their shareholders. Exist as a separate entities from their shareholders. It is charged on royalties. நீங்கள் royalties, interest வந்தது, அப்புறம் நீங்கள் ஒரு உங்களுடைய நிலையான கேபிட்டல் அசட்ஸை நீங்கள் விற்றது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறது, அதோட ஃபீஸு ஃபார் அ டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணும் கம்பெனிஸ் தான். கார்பரேட் டேக்ஸ் இஸ் நத்திங் பட் த கம்பெனிஸ் ஹேஸ் டு பே ராயல்ட்டி, இன்ட்ரெஸ்ட் கெயின் அண்ட் ஃபார் த சேல் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் வந்து கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணும். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ் ஆன் இன்கம் தட் அரைசஸ் இன்
இந்தியா. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ஆல்சோ. ஃபாரின் கம்பெனிஸில் இருக்கிற டேக்ஸ் வந்து இன்கம் ஆன் டேக்ஸ் ஆன் இன்கம் தட் இஸ் அரைசன் இன் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் கார்பரேட் டேக்ஸ்க்கு எழுதலாம். லெட் அஸ் கோ டு த ஃபிஃப்த் சாப்டர். The one, what are the problems of industrialization currently in Tamil Nadu? So to begin with, some cluster, especially chemicals, textiles and leather clusters to generate a lot of polluting effluents. அதாவது கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் என்ன பண்ணுது, ஜெனரேட் லாட் ஆஃப் பொல்யூஷன். ஸோ தட் இஸ் அஃபெக்டிங் ஹெல்த். ஸோ இதுதான் நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா என்ன இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ் இருந்ததுன்னா கரண்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ப்ராப்ளம் வரும், எஸ்பெஷலி எங்கெங்கேருந்து வரும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து பொல்யூஷன்ஸ் நிறைய வரும். தட் வில் அஃபெக்ட் த ஹெல்த்ன்றாங்க. So employment generation potential has declined because of the use of frontier technology because of the need to compete globally. ஸோ இது வந்து பொட்டன்ஷியலாக இருக்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து கம்மியாச்சு. ஸோ அதனால் நீட் டு கம்பீட் குளோபலி. குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ ஹஸ் சஃபர்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஆஸ் மோஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் ஒன்லி டெம்பரர்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ இருக்கிற காலத்தில். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து டெம்பரரியாக எம்ப்ளாய் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். இனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. லெட் அஸ் கோ டு த ஒன். வாட் இஸ் மென்ட் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னா என்னன்னா, ஒரு கிளஸ்டர்னா வந்து குரூப் ஆஃப் ஃபார்ம்ஸ் இன் அ டிஃபைன்ட் ஜியோகிராஃபிக் ஏரியா தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில் ரெக்யர்மெண்ட். ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லுவோம் நம்ம, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஹப்புன்னுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் a group of firms defined geographic area that share common market, technologies and skill requirements are called industrial clusters. So இது 5th chapterல இருக்குது. So with this total we have 11 questions டோட்டலாக. இது ஒரு அப்ட்ராக்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ட்ராக்டை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். யூ வில் பி ஏபிள் டு நோ ஹவு த கொஷின்ஸ் ஆர் ஆஸ்க்டு and how to do and how to read. So I will explain detailedly. If you have any clarification, you can very well you can send us a comment. I will be able to reply to you accordingly. ஸோ இதோட அப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2000. இப்போ ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சாப்டர் ஃப்ரம் மை நாலேஜ் லாஸ்ட் 5 கொஷின் பேப்பரில் they are not asked even a single question. So that means that செகண்ட் சாப்டர் நீங்கள் படிக்காமையே விட்டுட்டு மற்ற சாப்டர்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டரில் 4, இதில் பார்த்து ஃபஸ்ட் சாப்டரில் வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டரில் வந்து 4 கேள்வி, அதாவது 4க்கு 4. ஸோ இதில் வந்து 5க்கு 5. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ப்ரையாரிட்டி டு எந்த லெசனுக்கு, தேர்ட் சாப்டருக்கும் ஃபோர்த் சாப்டருக்கும் நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் ப்ரையாரிட்டி பிகாஸ் தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ் தே ஆர் ரெகுலர்லி ஆசிங். யூ சி இதில் 4 தடவை வந்திருக்கு, ஒரே ஒரு தடவை தான் வரல, இதில் 5 தடவை வந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் சில்ட்ரன். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு tirumalamaths யூடியூப் சேனல். ஐ விஷ் யூ சக்ஸஸ் இன் யுவர் எக்ஸாம் and please subscribe and forward to your friends also about this channel. Thank you.